அம்மாவின் கண்கள். மகனின் மூட நம்பிக்கை. மரகதம் அம்மாவுக்கு மிகப்பெரிய குறை என்னவென்றால் அவருக்கு கண் பார்வை நாளுக்கு நாள் மங்கிக் கொண்டு வந்ததுதான். அவரது ஒரே மகன் கண்ணப்பன் தீவிரமான கடவுள் நம்பிக்கையாளன். விவசாய தொழில் செய்து வந்தான். ஓரளவு படித்தவன். மரகதம் அம்மாள் தன் மகனிடம் தன்னை கண் மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என பல நாள்களாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனாலும் அதை அவன் கண்டு கொள்ளவே இல்லை. சிறு வயதிலேயே தந்தை இழந்த அவன் வயதாகியும் திருமணம் செய்து பொழுது பார்த்தாலும் கோயில்களுக்கு செல்வது பக்தியை பரப்புவதையே தலையாய பணியாக செய்து கொண்டிருந்தான். வயதான நிலையிலும் சிரமத்தை பாராமல் மரகதம் அம்மாள் அவனுக்கு சோறாக்கி போட்டு கொண்டிருந்தார். அவர் எவ்வளவு வற்புறுத்தியும் அவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. நாள்தோறும் மற்றவர்கள் மூலமும் அவனுக்கு புத்திமதி கூற செய்தார். ஆனால் கண்ணப்பன் யாருக்கும் செவி மடுக்கவில்லை. ஒரு நாள் கண்ணப்பன் சாப்பிட்டு கொண்டிருந்த போது சோற்றில் இருந்த ஒரு கல் அவன் பற்களில் பட்டு தெரித்தது. அம்மா, சோத்துல ஒரே கல்லா இருக்கு, பொறுக்கி எடுக்க கூடாதா என்று அம்மாவை கடிந்து கொண்டான் கண்ணப்பன். ஏண்டா, நானும் தான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கண் பார்வை மங்கிக்கிட்டே வருது, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக சொல்றேன், ஆனா நீ கேட்கவே மாட்டேங்கிற, இப்ப கல்ல இருக்கு, பல்லு போச்சுன்னா நான் என்ன பண்றது என்று பதில் கூறினார் மரகதம் அம்மாள். அம்மா, உங்க அம்மா, அதாவது என் பாட்டிக்கு சாகும்போது 95 வயசு. அவங்க கடைசி வரைக்கும் டாக்டரிடம் போகவே இல்லை. ஆனா நீ மட்டும் டாக்டரிடம் போகணும்னு அடம் பிடிக்கிறியே என்று அம்மாவை கடிந்து கொண்டான் கண்ணப்பன். ஏம்பா, எனக்காகவா கண்ணு சரியா விளங்கலன்னு சொல்றேன், எல்லாம் உனக்காக தான். சோறு ஆக்கி போடுறதானு கேட்கிறேன் உனக்கு சோறு ஆக்கி போடதானே கேட்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிற, நான் என்ன தாண்டா செய்யறது என்று பெருமூச்சு விட்ட வண்ணம் ஏக்கத்துடன் சொன்னார் மரகதம் அம்மாள். அம்மா, உனக்கு நல்ல கண்ணு தெரிய நான் என்ன செய்ய போறேன்னு உனக்கு தெரியுமா? மகன் ஏதோ செய்ய போகிறான் என மகிழ்ந்து அதை அறிய ஆவல் கொண்ட மரகதம் அம்மாள், அம்மா, கடவுளால் கை கூடாதது எதுவுமே இல்லை. அதனால் உனக்கு கண் பார்வை நல்லா விளங்க சாமிக்கு வேண்டி யாகம் ஒன்று நடத்த போறேன். 10 புரோகிதர்களை கூப்பிட்டு இந்த யாகத்தை நடத்த போறேன். அதுக்கு பிற்பாடு பாரு, உனக்கு கண்ணு பளிச்சுன்னு தெரியும் என்று உணர்ச்சி பொங்க கூறினான் கண்ணப்பன். பக்தியில் யாருக்கும் சளைத்தவர் அல்ல மரகதம் அம்மாள். மகன் கண்ணப்பனுக்கு பக்தி நெறிய ஊட்டியதே அவர்தான். ஆனாலும் அவன் கூறியதை அவ்வளவா ரசிக்கவில்லை. இருப்பினும் மகன் செய்வதை செய்யட்டும் என அவன் விருப்பப்படியே விட்டுவிட்டார். அடுத்த நாளே யாகத்திற்கும் படையலுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினான் கண்ணப்பன். கணிசமான தொகையை ஒருவரிடம் கடனாக பெற்றான். வீட்டிற்கு முன் தென்னங்கீற்றாலான பந்தல் அமைத்தான். புரோகிதர்களை அழைத்து வந்து யாகம் செய்வதற்கான இடத்தை தேர்வு செய்து பள்ளம் தோண்டி செங்கற்களை அடுக்கும் பணியை பணியாட்களின் உதவியுடன் செய்ய ஆரம்பித்தான். இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ஊர் பெரியவரான மகாதேவன் என்பவர் தற்செயலாக கண்ணப்பனை சந்தித்தார். ஏம்பா கண்ணப்பா, உங்க அம்மாவுக்கு பார்வை சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அவங்கள கண் டாக்டரிடம் அழைச்சிக்கிட்டு போனா என்ன என்று கேட்டார். அதுக்காகத்தானே நான் கடவுளுக்கு பூஜைகள் செய்ய போறேன், யாகமும் நடத்த போறேன் என்று உற்சாகமாக பதில் சொன்னான் கண்ணப்பன். அதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்பா, முதலில் கண்டாக்டரிட்ட அழைச்சிட்டு போ, அதுதான் சரியா இருக்கும் என்றான் மகாதேவன். நான் கடவுளை தான் முதல்ல நம்புறேன் ஐயா. தம்பி, உங்க அம்மாவை நான் சென்று பார்த்தேன், என்னையே அவங்களுக்கு சரியாக தெரியல. குரலை வச்சுதான் கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. அரிசியில் கல்லு பொறுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படியே போனா அவங்க கண்ணில இருந்து ரத்தமே வழிஞ்சிடும் போலிருக்கே தம்பி. ஐயா, என்னோட பேரு கண்ணப்பன். பெரிய புராணம் படிச்சிருக்கீங்களா? கண்ணப்ப நாயனார் என்ன செஞ்சார் தெரியுமா ஐயா? என்னப்பா செஞ்சார்? சொல்றேன் ஐயா, கேளுங்க. ஒரு முறை கண்ணப்பன் வணங்கிய சிவலிங்கத்தின் வலது பக்க கண்ணில் ரத்தம் வழிந்தது. அதை பார்த்து பதறிய கண்ணப்பன் தன்னோட கண்ணையே பிடுங்கி சிவலிங்கத்தின் கண்ணில் அப்பினார். இது உங்களுக்கு தெரியாதா? இப்போ நீ என்ன சொல்ல வரேன் கண்ணப்பா? எங்க அம்மாவுக்கு கண்ணு சுத்தமா போயிட்டா நான் சும்மா இருப்பேனா? கண்ணப்ப நாயனா செஞ்சது போல என் 2 கண்களையும் பிடுங்கி எங்க அம்மாவுக்கு கொடுப்பேன். இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் மகாதேவன். பிறகு அவனிடம் பேச ஆரம்பித்தார். தம்பி, அது புராணம். அதையெல்லாம் நம்பி அம்மா கண்ணை கெடுத்துடாது. புராணங்களை படிச்சு ரசிப்பதோடு நிறுத்திக்கோ. அதெல்லாம் உண்மையில்லை தம்பி. கண்ணை எல்லாம் புடுங்கி அடுத்தவங்க கண்ணில் அப்பி வச்சுட்டு கண்ணப்ப நாயனார் என்பதெல்லாம் புராண கதைகள். புராணங்களை நம்பி மோசம் போயிடாதே என்று கண்ணப்பனுக்கு அறிவுரை கூறினார் மகாதேவன். ஐயா, கண்ணப்பன் என்கின்ற பெயரை வச்சுக்கிட்டு நான் கண்ணப்ப நாயரை நம்பாமல் இருக்கலாமா?
பூஜைக்கு அப்புறம் பாருங்க, எங்க அம்மாவுக்கு நல்ல பார்வை வந்துடும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் கண்ணப்பன். மரகதம் அம்மாவுக்கு நாளுக்கு நாள் பார்வை மங்கிக் கொண்டே வந்தது. இதற்கிடையில் கண்ணப்பன் பூஜை யாகம் செய்ய வேண்டிய நாளும் வந்தது. கடன் வாங்கிய பணத்தில் அனைத்தையும் செய்ய துரிதமாய் செயல்பட்டான் கண்ணப்பன். புரோகிதர்களை அழைத்து வந்து பூஜை யாகம் நடத்தினார்கள். தன் அம்மாவை யாகம் நடக்கும் இடத்தில் அமர வைத்தான். மிளகாய் உட்பட பல பொருட்களை புரோகிதர்கள் நெருப்பில் போட்டு புகை மூட்டத்தை உண்டாக்கினர். புகை மூட்டத்தில் சிக்கி தவித்தார் மரகதம் அம்மாள். அவர் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. ஏற்கனவே ஒவ்வாமை நோயால் அவதிப்பட்டு வந்த அவர் புகையாலும் வேறு பல வாசனைகளாலும் ஒவ்வாமை அதிகமாகி இருமலும் தும்மலும் அதிகரித்தது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத புரோகிதர்கள் யாருக்கும் தெரியாத சமஸ்கிருத மொழியில் மந்திரங்களை சொல்லி தங்கள் பணியினை தொடர்ந்தனர். ஒரு வழியாக பூஜை நடந்து முடிந்தன. கண்ணப்பனின் கையில் இருந்த பணம் முழுவதும் செலவாகி விட்டது. அடுத்த சில நாள்களில் மரகதம் அம்மாவுக்கு கண் அதிக அளவில் மங்கியதோடு அல்லாமல் ஒவ்வாமையால் கண்களிலிருந்து நீர் வழிவது நிற்கவே இல்லை. நாள்தோறும் அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டார் மரகதம் அம்மாள். இந்நிலையில் ஒரு நாள் மகாதேவன் கண்ணப்பன் வீட்டுக்கு வந்தார். மரகதம் அம்மாள் கண்வழியால் புலம்புவதைக் கண்டு மிகவும் வருந்தினார். அப்போது கண்ணப்பனும் அங்க இருந்தார். கண்ணப்பா, உங்க அம்மாவோட நிலைமைய பார்த்தியா? அவங்க கண்ணில இருந்து நீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்குது. பார், ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போ என்று அறிவுரை கூறினார். அப்போது மரகத அம்மாவின் புலம்பல் சத்தமும் அதிகரித்தது. அவர் கண்ணில் நீர் ஆறாக ஊற்றெடுத்தது. தம்பி கண்ணப்பா, ஏதோ சாமி கண்ணிலிருந்து ரத்தம் வடிஞ்சதாகவும் கண்ணப்ப நாயனார் தன் கண்ணை நோண்டி சாமி கண்ணில் அப்பினார் என்று சொன்னியே. இப்போ உங்க அம்மா கண்ணிலிருந்து ரத்தம் வழியில, நீர்தான் வழியுது. இப்போ நீ என்ன செய்வதாக உத்தேசம்? உன் கண்ணை பிடுங்கி எடுத்து உங்க அம்மா கண்ணில் அப்பி வைக்க போகிறாயா? அது முடியுமா? உனக்கு கண்ணை பற்றி தெரியுமா? அதில் எத்தனை உணர்வு நரம்புகள் உள்ளன என்ன தெரியுமா? விழித்திரை பற்றி தெரியுமா? கோபத்துடன் சராமரியாக கேட்டார் மகாதேவன். என் 2 கண்ணையும் என் அம்மாவுக்கு தர இப்பவும் நான் தயாராக இருக்கேன் என்று மெதுவாக பதில் கூறினான் கண்ணப்பன். இதை கேட்டு மிகவும் கோபம் கொண்டார் மகாதேவன். போடா பைத்தியக்காரா, நடக்கிறதை பேசு. அவங்களோட 2 கண்ணும் போனாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா உன்னோட கண்ணு போறத அவங்க விரும்ப மாட்டாங்க. உன் சாமியை போல் உங்க அம்மா கல் நெஞ்சம் கொண்டவங்க இல்ல. இவ்வாறு மகாதேவன் கோபத்துடன் பேசியதை கேட்ட மரகதம் அம்மாள் கண்ணீருடன் பேசினார். நானும் தீவிரமான கடவுள் பக்தை தான். ஆனா இப்போ நான் சத்தியமா சொல்றேன், சாமி கீமின்னு எதுவுமே கிடையாது. பூஜை யாகம் செய்யறது எல்லாம் அயோக்கியதனம். யாரும் இனிமேல் இதை போல செய்யக்கூடாது. அம்மா இவ்வாறு கூறியதை கேட்டதும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் கண்ணப்பன். மகாதேவன் மீண்டும் பேசத் தொடங்கினார். கண்ணப்பா, உனக்கு பெரிய புராணம் தெரியும் தானே? சிறு தொண்ட நாயனாரை பற்றி உனக்கு தெரியுமா? அவரிடம் சிவனடியான் ஒருவன் வந்து அவனது மகன் சீராளானை வெற்றி கறி சமைக்க வேண்டும் என்றானாம். சிறு தொண்டனும் அவனை நம்பி சீராளானை வெற்றி கறி சமைத்தானாம். சாப்பிட உட்கார்ந்த சிவனடியான் தலைக்கறியை கேட்டதோடு அல்லாமல் சிறு தொண்டனையும் சாப்பிடுமாறு கேட்டுக்கொண்டானாம். இதை கேட்கவே அருவருப்பாக இல்லையா? பெற்றோர்கள் இப்படி செய்வார்களா? உங்க அம்மாவிடம் எவனாவது வந்து இப்படி கேட்டால் அவர் ஒத்துக்கொள்வாரா? உன் கண்ணை பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்தாலும் அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வேணும்னா அவங்க கண்ணை உனக்கு கொடுப்பாங்க. புராண குப்பைகளை நம்பாதே, அறிவியலை நம்பு. கண்ணப்ப நாயனார் கதையெல்லாம் நம்பாதே என்று சொல்லி முடித்தார். எல்லாவற்றையும் கேட்ட கண்ணப்பன் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தான். தன் அம்மா தம் மீது வைத்துள்ள அன்பை நினைத்து பார்த்தான். பிறகு மௌனம் கலைந்தது. அவன் அம்மாவிடம் பேசினான். அம்மா, கிளம்புங்க, கண்ணாஸ்பத்திரிக்கு போலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.